ஓம் சஹ்னா பவது சஹ்னௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. கவி என்று சொல்லக்கூடிய ராஜா சிவதேவருடைய பையன் நிமிச்சக்கரவர்த்தி இடத்திலே பக்தியினுடைய பாகவத தர்மத்தை பற்றி விரிவாக சொல்லி முடிக்கிறார். இறைவனுடைய திருவடியை இடைவிடாது யார் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு பக்தி, பிரேமை பக்தி, வைராகியம், பிறகு ஈஸ்வர சாட்சாத்காரம், இந்த மூன்றும் உண்டாகின்றன. இதன் மூலமாக அவர்கள் நேரடியாக மோட்சத்தை அவர்கள் அடைகிறார்கள். இப்போ நிமிச்சக்கரவர்த்தி இதையெல்லாம் கேட்டதற்கு பிறகு ஹரி இடத்திலே கேட்கிறார், பகவானுடைய பக்தர்களை பற்றி எனக்கு சொல்லுங்கள். நம்ம அதான் பார்த்தோம், காலையிலேயே பார்த்தோம். பாகவத தர்மம் என்பது 7 தலைப்பின் கீழ் வருகிறது என்று பார்த்தோம். இரண்டாவது தலைப்புக்குள்ளே போகிறார். பக்தனை பற்றி, பகவானுடைய பக்தனை பற்றி எனக்கு சொல்லுங்கள். யார் பக்தன்? எந்த முறையிலே அவன் இருந்தால் பக்தன்? அதை விரிவாக எனக்கு சொல்ல வேண்டும். அத பாகவதம் ப்ரூத யத் தர்மோ யாத்ருஷோ நாம் யதாச்சரதி தத் ப்ரூதேஹ யைலிங்கைஹ பகவத் பிரியஹ. பாகவதம் ப்ரூதே, பகவானுடைய பக்தர்களை பற்றி எனக்கு சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமானது. நம்மை பற்றி, நாம் பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டா நம்மை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் எப்பேற்பட்ட பக்தன், எந்த இடத்திலே இருக்கிறேன், எப்படிப்பட்ட பக்தி செய்கின்றேன், அதை ஒண்ணுன்னா கேட்கிறார். பாகவதம் ப்ரூதே, பக்தனை பற்றி சொல்லுங்கள். அந்த பக்தன் யத் தர்மஹா, எந்த தர்மத்தை அவன் பின்பற்றுவான், அந்த பக்தனுடைய தர்மம் என்ன, யாத்ருஷாக, அவனுடைய ஸ்வபாவம் எப்படி இருக்கும், அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கும்,
நம்மை போன்றவனுக்கு குணம் இருக்குமா அல்லது வேறுபாடுடைய குணமாக இருப்பானா? எப்படி அவனுடைய சுபாவம்? எப்படி சுபாவம் என்பது 3 குணத்தால் ஆனது சுபாவம். ஸ்வரூபம் என்பது மாறாதது, ஸ்வபாவம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை படைத்தது. ஸ்வபாவத்தின் மூலமாக ஸ்வரூபத்தை அடைவது அதுதான் இலக்கு. ஸ்வபாவத்திலேயே தங்கிவிடுதல் நம்முடைய இலக்கு அல்ல. இப்போ இங்கே பக்தனுடைய ஸ்வபாவம் எப்படி இருக்கும்? யாத்ருஷா, அந்த பக்தன் நாம் மனிதர்களிடத்திலே யதாச்சரத்தை எப்படி நடந்து கொள்வான்? அவன் இந்த உலகத்திலே வாழ்வான் அல்லவா? ஆமாம். மனிதர்களோட மனிதர்களாக பழகுவான் அல்லவா? ஆமாம். எப்படி அவன் மனிதர்களுடன் நடந்து கொள்வான்? நம்மை போல இருப்பானா அல்லது அவனுடைய செயல்பாடுகள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் யத் ப்ரூதே, என்ன சொல்கிறான், என்ன சொல்ல வருகிறான், என்ன சொல்லுவான், என்ன சொல்லுகிறான் அவன், நமக்கு என்ன சொல்ல வருகிறான் அவன்? அதோட யைஹி லிங்கைஹி பகவத் பிரியா, அவனை எப்படி இவன் பகவானுடைய பக்தன் என்று எந்த அடையாளத்தினாலே நாங்கள் தெரிந்து கொள்வோம்? யைஹி லிங்கைஹி, லிங்கம் என்றால் அடையாளம். எந்த அடையாளத்தை கொண்டு இவன் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பக்தன் என்று நாங்கள் தெரிந்து கொள்வோம்? இதெல்லாம் நமக்கு உள்ள கேள்விகள். பகவானுடைய பக்தனை பற்றி சொல்லுங்கள். அப்ப அந்த பக்தனை பற்றி சொல்லும் போது நம்ம என்னெல்லாம் கேள்வி வருமோ எல்லா கேள்வியும் கேட்டுட்டார். அவன் பகவானுடைய பக்தன் என்பது எந்த அடையாளத்தை கொண்டு தெரிந்து கொள்வது? கீழிருந்து மேலே போமே. எந்த அடையாளத்தை கொண்டு இவன் பகவானுக்கு பிரியமான பக்தன் என்று தெரிந்து கொள்வது? அவன் என்ன சொல்லுகிறான் இந்த உலகத்திலே? என்ன சொல்வான் நமக்கு? அவன் என்ன செய்கிறான்? அவன் இந்த உலகத்திலே எல்லோருடன் சேர்ந்து எப்படி நடந்து கொள்கிறான் இந்த உலகத்தினுடைய மனிதர்களுடன்? அவனுடைய சுபாவம் என்ன? அவனுடைய தர்மம் என்ன? இத்தனை கேள்வியும் இங்கே நிமித் சக்கரவர்த்தியால் கேட்கப்படுகிறது. பக்தனுடைய லட்சணம் எப்படி, அவன் பகவான் எந்த அடையாளத்தை கொண்டு அவன் ரொம்ப ரொம்ப பிரியமான பக்தனாக கருதப்படுகின்றான், என்ன சொல்லுகின்றான், எவ்விதம் மக்களிடத்திலே நடந்து கொள்கின்றான், அவனுடைய சுபாவம் என்ன, எவ்விதம் அவனுடைய தர்மம், எந்தவித தர்மத்தை பின்பற்றக்கூடியவனாய் இருப்பான்? இதுதான் கேள்வி. அதற்கு ஹரிஹி என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா நிமித் சக்கரவர்த்திக்கு பதில் கொடுக்கிறார். சர்வபூதேஷு யஹ பஷ்யேத் பகவத் பாவம் ஆத்மனஹ பூதானி பவத்யாத்மன் ஏஷ பாகவதோத்தமஹ. ஏஷா, இவனே உத்தமமான பாகவதன், உத்தமமான பாகவதன் என்று என்னால் சொல்லப்படுகிறது. இவனே உத்தமமான பாகவதன். கடைசி லட்சணத்தை முதல்ல எடுத்துக்கிறார். கடைசி கேள்வி, எப்படி அடையாளம், எந்த அடையாளத்தை கொண்டு இவன் பரமாத்மாவுடைய பக்தன் சொல்லுவது என்றால், சிறந்த பக்தன் என்று சொல்வது என்றால், இவனே பகவானுடைய உத்தமமான பக்தன். யாரு? உபனிஷத்தினுடைய மந்திரத்தை அப்படியே இங்க எடுத்துன்னு வரார். கீதையினுடைய ஸ்லோகத்தை அப்படியே எடுத்துன்னு வரார். என்னது? யார் ஒருவன், யஹா யார் ஒருவன், சர்வபூதேஷு ஆத்மனஹா பஷ்யேத். சர்வபூதேஷு,
எல்லா ஜீவராசிகளிடத்திலும் ஆத்மாவை பார்க்கிறானோ, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் ஒன்றே ஆக இருக்கக்கூடிய அந்த சாக்ஷாத் ஸ்ரீஹரியை, ஆத்மாவை யார் பார்க்கிறானோ அவன் பக்தர்களிலே ரொம்ப 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 உத்தமமான பக்தன். யஹா சர்வபூதேஷு ஆத்மனஹா பஷ்யேத். இது பக்தனுடைய சிறப்பான லட்சணம். பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பக்தன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் ஒன்றேயாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்ப்பது. அது எப்படி சாத்தியம்? அது எப்படி முடியும்? பன்மையான உலகத்திலே பன்மையான குணங்கள், செயல்பாடுகள், உருவங்கள், பெயர்கள் பன்மையாக எல்லாமே இருக்கும்போது, வேற்றுமை இருக்கும்போது எப்படி ஒருமையை பார்ப்பது? ரொம்ப கடினமானதாக இருக்குமே என்றால் அதற்குத்தான் நமக்கு விழாக்கள், நவராத்திரி விழாவே அதற்குத்தான். ஒரே ஒரு வஸ்துவால் ஆன பல வடிவங்கள். ராமருடைய வடிவம், கிருஷ்ணனுடைய வடிவம், அம்பாளுடைய வடிவம், முருகனுடைய வடிவம், சிவனுடைய வடிவம் எல்லாம் நிரானா மிருத்து மண்ணை தவிர வேறொன்றும் இல்லை. மண் விதவிதமான வடிவமாகவும் இருக்கிறது, விதவிதமான பயன்பாட்டுக்கும் உரியதாக இருக்கிறது. அதற்கு விதவிதமான பெயர்களையும் கொடுக்கிறோம், விதவிதமான வர்ணத்திலும் அவை இருக்கிறது. எல்லாம் என்னதுடான்னா ஒன்றே ஒன்றாக இருக்கின்ற மண்ணுதான் விதவிதமான பன்மையாக தெரிவது. தங்கம், தங்க ஆபரணம், நூல், வஸ்திரம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்றுதான் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. மதுரம், சர்க்கர், சர்க்கர் ஒன்றுதான். எல்லா இனிப்பு பதார்த்தங்களிலும் சர்க்கர் மட்டும்தான் இருக்கிறது. சர்வபூதேஷு, யார் ஒருவன், யஹா யார் ஒருவன், சர்வபூதேஷு ஆத்மனஹா பகவத் பாவம் பஷ்யே, யார் ஒருவனால் பரமாத்மாவுடைய சொரூபமானது எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மாவாக பார்க்கப்படுகின்றது. அதோடு மட்டுமா, பகவத் பாவம் பவதி ஆத்மனி, இரண்டாவது தன்னிடத்தில். இந்த இடத்துல தன்னிடத்தில் என்றால் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இருக்கின்ற பரமாத்மா. இது முதல் லட்சணம். இரண்டாவது லட்சணம், பரமாத்மாவிடத்தில் எல்லாவற்றையும் பார்ப்பது. ஆத்மனி பூதானி பஷ்யே, ஆத்மனி என்றால் பரமாத்மாவிடத்தில், பூதானி பஷ்யே, யாரொருவன் எல்லா ஜீவராசிகளையும் பார்க்கிறான். பன்மையிலே ஒருமையையும், ஒருமையிலே பன்மையையும் யார் பார்க்கிறானோ ஏஷா பாகவத உத்தமஹா. ஒருமையில் பன்மை, பன்மையில் ஒருமை, அவ்வளவுதான் வேதாந்த அறிவு. இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சார ஞானம். பன்மையிலே ஒருமையை பார்த்தல், ஒருமையிலே பன்மையை பார்த்தல். இதை ரெண்டையும் காட்டுவதற்குத்தான், இதை ரெண்டையும் புரிய வைப்பதற்குத்தான்
கீதையினுடைய 10, 11 2 அத்தியாயங்கள் விஸ்வரூபம், விபூதி யோகம், இந்த ரெண்டுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பன்மையிலே ஒருமையை காட்டிக்கொண்டே வரார் பகவான். அர்ஜுனனுக்கு கிரகிப்பதற்கு கஷ்டமா இருக்கு. அதை முதல்ல அறிமுகப்படுத்துறார். பன்மையிலே ஒருமையை பார் அப்படின்னு அறிமுகப்படுத்துறார். 7வது அத்தியாயத்துல அறிமுகப்படுத்துறார். மத்த பரதரம் நாண்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகனாயிவ. இது அறிமுக பாடல். மணிகள் பல, ஆனால் சூத்திரம் நூல் என்பது ஒன்றுதான், ஊடுருவி இருக்கிறது. பன்மையிலே ஒருமையாக இருக்கின்ற நூலை பார்த்தல், இது அங்க ஆரம்பிச்சிட்டார் 7வது அத்தியாயத்தில். அதனுடைய விரிவாக்கத்தை முழுமையாக 10வது அத்தியாயத்திலே விபூதி யோகமாக நான் எங்கெங்கெல்லாம் இருக்கிறேன் பாரப்பா அப்படின்னு ஒவ்வொரு பொருளையாக காட்டி கொடுத்தார். நான் சூரியன் சந்திரனிடத்திலே ஒளியாக இருக்கின்றேன், ஜலத்திலே நான் ரசமாக இருக்கின்றேன், சப்தத்திலே நான் ஓங்காரமாக இருக்கின்றேன், இலக்கணங்களிலே நான் துவந்துவ சமாசமாக இருக்கின்றேன், வேதங்களிலே நான் பிரணவமாக இருக்கின்றேன். இப்படி பன்மையிலே இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்ற பரம்பொருளை பார்த்தல். சர்வபூதேஷு யஹா ஆத்மனஹா பஷ்யேத். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பரம்பொருளை பார்த்தல். அர்ஜுனனுக்கு இதை மட்டும் சொல்லிட்டா தவறா புரிந்து கொள்வான் என்பதற்காக என்ன பண்றார், விராட் ரூபத்தை காட்டுறார். ஒன்றிலே எல்லாவற்றையும் பார், ஒன்றிலே எல்லாவற்றையும் பார். அதை பார்த்ததுக்கு பிறகுதான் அவனுக்கு முழுமையாக மோகம் என்பது நீங்குகிறது. ஒன்றே ஒன்றாக இருக்கின்ற தன்னிடத்திலே அத்தனையும் பார்க்கிறான். தன்னையும் பார்க்கிறான், கிருஷ்ணனையும் பார்க்கிறான், ரதத்தையும் பார்க்கிறான், தான் அங்கே உபதேசம் வாங்குவதையும் எல்லாத்தையும் பார்க்கிறான். தான் யாரையெல்லாம் கொல்ல மாட்டேன்னு சொல்றானோ அத்தனை பேரும் இறந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறான். இது ஒருமையிலே பன்மையை பார்த்தது. இந்த ரெண்டும் பகவான் சொல்றார் கீதையில, யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. ரொம்ப அழகான ஸ்லோகம். உபனிஷத்துல அப்படியே எடுத்திருக்கார் பகவான். 6வது அத்தியாயத்திலே இந்த மந்திரம் வருகிறது, ஸ்லோகமாக வருகிறது. யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. யார் இந்த முறையிலே எல்லாவற்றிலும் இருக்கின்ற ஒரு பொருளை பார்க்கிறான், ஒன்றில் எல்லாவற்றையும் பார்க்கிறான், அவன்தான் என்னுடைய பரம பாகவதன், பாகவத உத்தமஹா. அவன்தான் பக்தர்களிலேயே உத்தமமான பக்தன். மத்த எல்லாரையும் பகவான் கீழே கொண்டு வந்துட்டார். இந்த பாவம் இல்லாத மற்ற அத்தனை பேரும் எப்படி இருப்பார்கள்? அத ஹரி ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஈஸ்வரே தததீனேஷு பாலிசேஷு த்விஷத்சுச்ச பிரேம மைத்ரே கிருபோபேக்ஷா யக் கரோதி ச மத்யமஹா. உத்தமம் சொல்லியாச்சு. இப்போ என்ன வரணும்? மத்தியத்துக்கு வரும், அப்புறம் அதமத்துக்கு போவார். உத்தமமான பக்தன் யாரு? யார் பன்மையிலே ஒன்றையும், ஒன்றிலே பன்மையை யார் பார்க்கிறானோ, எல்லா பிரபஞ்சத்தையும் ஒன்றே ஒன்றில் பார்க்கிறான்.
எல்லா பிரபஞ்சத்திலும் ஒன்றாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்கிறார். அதாவது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பன்மையிடத்திலிருந்து நான் ஒருமையை பார்த்தால், பன்மை இடத்திலிருந்து பன்மையாக தெரிகின்றவை அத்தனை இடத்திலும் பன்மை இடத்திலிருந்து நான் ஒன்றை பார்த்தால், அந்த பன்மையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனையும் ஒன்றினுடைய விதவிதமான நாமரூபங்கள் தான். பன்மைகள் அத்தனை இடத்திலும் ஒன்றை பார்த்தல் என்பது வேற்றுமை உணர்விலிருந்து நான் ஒன்றை பார்த்தால், வேற்றுமை உணர்வு அத்தனையும் எதால் ஆனது? வெறும் நாம ரூபத்தால் ஆனது. நாம ரூபத்தை நீக்கி பாருங்கள், இருப்பது ஒன்றே. எல்லா நாம ரூபத்தையும் நீக்கிறணும், இருப்பது ஒன்றே. அப்போ வேற்றுமையிலிருந்து ஒருமையை பார்க்கும் நேரத்திலே வேற்றுமை அத்தனையிலும் ஒன்றுதான் இருக்கிறது. சரி, ஒன்றை பார்க்கும் நேரத்திலே ஒருமைதான் இருக்கு என்று சொல்லிவிட்டால், ஒன்றிலிருந்து நான் வேற்றுமையை பார்க்கும் நேரத்திலே ஒன்றே அனைத்துமாகவும் இருக்கிறது. ஒன்றுதான் அனைத்து பிரபஞ்சமாகவும் இருக்கிறது. பூமிராபோ நலோ வாயு கம் மனோ புத்தி ஏவச அகங்கார இதி யம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. பகவான் இரண்டா பிரிக்கிறார், தன்னையும் தன் சுபாவத்தையும் இரண்டா பிரிக்கிறார். தன்னை முதல்ல தனியா வச்சுக்கிறார், பரா பிரகிருதிங்கிறார். அதை மேலான தன்மை படைத்தவை, மேலான குணம் படைத்தவை பரா பிரகிருதி. அபரா பிரகிருத்தின்னு ஒன்று அறிமுகப்படுத்துறார், அது கீழான குணங்கள் படைத்தவை. அது என்னது? 8 சொல்றார். பஞ்சபூதங்கள் 5, சூரியன் சந்திரன் 6 7, பிறகு கடைசியாக ஜீவராசி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அகங்காரம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி. பகவான் இங்க அகங்காரம் சொல்றார். பூமிராப்போ நலோ வாயு கம் மனஹா புத்தி. இந்த மனம் புத்தி தான் சூரியன் சந்திரன் சொன்னோம். அப்போ பஞ்சபூதங்கள், பிறகு மனம் புத்தி, பிறகு அகங்காரம். இந்த 8ம் சேர்ந்ததுதான் பகவானுடைய அபரா. பகவானே பன்மையாக, ஒன்று பன்மையாக வரும்போது இந்த 8மாகவும் அவரேதான் இருக்கிறார். இந்த அறிவு யாருக்கு வந்து விட்டதோ அப்பொழுது ஜீவ பிரம்ம ஐக்கியம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நான் என்னை இழந்து என் நாமரூபத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை துறந்து, விபரீய பாவத்தை துறந்து, இந்த வியஷ்டியில் இருக்கின்ற ஆத்மாவை சமஷ்டியோடு இருக்கக்கூடிய ஆத்மாவோட ஒன்றாகி ஐக்கியப்படுத்தி விட்டேன் என்றால் இவன் சமாதி நிலைக்கு போகின்றான், அல்லது தன் சொரூபத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறான். இப்பேற்பட்ட பக்தன் கிடைப்பது துர்லபம். இந்த பக்தன் உத்தம பக்தன். சரி, இப்ப மத்தியம பக்தன் யாரு? அதை 2வது பாடல சொல்றார். சஹா மத்தியம பக்தா. இவன் மத்தியமமான பக்தன். எதன் அடிப்படையிலே இவனை மத்தியமமான பக்தன் பிரிக்கிறீர்கள்? இங்க சொல்றார், ஈஸ்வரே, இறைவனிடத்தில், ஈஸ்வரனிடத்திலும், தது அதீனேஷு வாலிசேஷு த்விஜசுச்ச. 4 பேர் அறிமுகப்படுத்துறார். ஈஸ்வரனிடத்திலே இவனுக்கு பிரேமை இருக்கு. இந்த மத்தியமமான பக்தனுக்கு இறைவனிடத்திலே பிரேமை பக்தி இருக்கு. சரி, ஆனா
அதோட இவன் நின்று விடுகிறானா என்றால் தது அதீனேஷு அவர்களுடைய பக்தர்களிடத்திலும் பக்தி வைக்கிறான். அவர்களுடைய பக்தர்களிடத்திலே பக்தி வைக்கிறான். சரி, அப்ப நீங்க மத்தியமமான பக்தன் சொல்லக்கூடாது, உத்தமமான பக்தன் தானே சொல்லணும். எப்படி மத்தியமமான பக்தன் சொல்வீர்கள்? அது அவரே 2வது வரியில சொல்றார். ஈஸ்வரனிடத்திலே கொள்கின்ற பக்தி எப்படியெல்லாம் பரிணமிக்கிறது அப்படின்னு சொல்லும் போது தது அதீனேஷு பக்தி அவர்களுடைய பக்தர்களிடத்திலே பக்தி வைக்கிறான். பிறகு பாலிசேஷு பாலனை போன்றிருக்கக்கூடிய மூடர்களிடத்திலும் பக்தி வைக்கிறான். பாலிசேஷு. அடுத்தது த்விஷஸ்ஸு பகைவர்களிடத்திலும் இவன் பக்தி வைக்கிறான். மூடர்களிடத்திலே பக்தி, பகைவர்களிடத்திலே பக்தி, பக்தர்களிடத்திலே பக்தி, இறைவனிடத்திலே பக்தி. இந்த 4 விதமான வழிபாட்டு முறை பக்தியினுடைய தன்மையானது அவரவர்களுக்கு ஏற்ப வெளிப்படுகிறது. ஈஸ்வரனிடத்திலே போகின்ற நேரத்திலே இவன் எப்படி பக்தி வைக்கிறானாம்? பிரேம. ஈஸ்வரனிடத்திலே போகும்போது பிரேமை பக்தி வைக்கிறான். அவர்களுடைய பக்தனிடத்திலே வருகின்ற நேரத்திலே தது அதீனேஷு மைத்ரீ பாவம், மித்ரபாவத்துடன் பக்தி வைக்கிறான். பிறகு பாலிசேஷு மூடர்களிடத்திலே போகின்ற நேரத்திலே தயா, தயாபாவத்துடன் அவனிடத்திலே போகிறான். தயா அதுவா கிருபா காருண்யத்துடன் போகிறான். யாரே? மூடர்களிடத்திலே போகின்ற நேரத்திலே. பாலிசேஷு பாலர்களை போல இருக்கக்கூடிய அறிவு முதிர்வு இல்லாதவர்களிடத்திலே போகின்ற நேரத்திலே இவன் கிருப்பண பாவத்துடன் போகின்றான். கடைசியில த்விஷஸ்ஸு வெறுப்பு காட்டக்கூடிய இருப்பார்கள் அல்லவா, தன்னை வெறுக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களிடத்திலே போகின்ற நேரத்திலே உபேக்ஷா, உபேக்ஷா பாவத்துடன் போகிறான். இப்படி அன்பானது அவரவர்களுக்கு ஏற்ப வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பக்தி, இந்த பக்தன் மத்தியமமான பக்தன். அப்போ இவனுக்கு இன்னைக்கு என்ன வரலடான்னா, இவன் என்னுடைய நண்பன். எதை வச்சு சொல்றான்? நான் பரமாத்மாவுடைய பக்தன், இவரும் பரமாத்மாவுடைய பக்தர். ஆகையினாலே நாங்கள் 2 பேரும் உள்ளத்தளவிலே ஒன்றிணைந்திருக்கின்றோம், குணத்தின் அடிப்படையிலே ஒன்றிணைந்திருக்கின்றோம். ஆகையினாலே எனக்கு இவர்கள் ரொம்ப 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 பிரியமானவர்கள், எனக்கு விரும்ப தகுந்தவர்கள். ஆகையினாலே இவர்களிடத்திலே நான் நண்பனாக பழகுகின்றேன், நட்புடன் பழகுகிறேன். நட்பு எதனால் கிடைத்தது? நானும் பக்தன், இவளும் பக்தன். ஒருவேளை அந்த பக்தியிலே தாரதமியம் இருந்து ஏற்றத்தாழ்வு இருந்தால் அப்ப அதற்கு ஏற்ப இந்த மைத்ரி பாவமும் மாறும், நட்பு பாவமும் மாறும். இப்ப இங்க இந்த பக்தனை பொறுத்த மட்டுக்கும், மத்தியமமான பக்தனை பொறுத்த மட்டுக்கும், இவன் பக்தன், இவன் அபக்தன், இவன் மூடன், இவன் பகவான் என்கின்ற அந்த பேத திருஷ்டி இருக்கின்ற காரணத்தினாலே அன்பும் அதற்கேற்ப ஈஸ்வரனிடத்திலே போகும்போது பிரேமையும், பக்தர்களிடத்திலே வருகின்ற நேரத்திலே மைத்ரி பாவமும்,
மூடர்களிடத்திலே வருகின்ற நேரத்திலே கிருபா தயா தன்மையும், வெறுக்கக்கூடியவர்களிடத்திலே வருகின்ற நேரத்திலே உபேக்ஷா என்று சொல்லக்கூடிய பேதத்துடன் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பக்தன் என்னை பொறுத்த மட்டுக்கும் மத்தியமமான பக்தன். பக்தன் ஒத்துக்கிறார், பக்தன் அல்லாம இல்லை, பக்தன் தான், ஆனால் மத்தியமமான பக்தன். இவள்கிட்ட என்ன ஏத மத்தியமமான பக்தன்னு சொல்லணும்டானா, முதல் பாடல போன பாடலை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றில் பன்மையை, பன்மையில் ஒன்றை பார்த்தல். இங்க அந்த பாவம் இல்லை. ஒன்றுதான் எல்லாமாவும் இருக்குன்னு வந்துருதுன்னா, இவன் அபக்தன், இவன் பக்தன், இவன் துவேஷி, இவன் பரமாத்மா, இவன் நல்லவன் என்கின்ற இந்த பேதமும் இருக்காதல்லவா. இருப்பது ஒன்றுதான் வரும்போதே அங்கே நானே இல்லாமல் போய்விடுகிறேன். அப்ப நான் இல்லாத இடத்துல எனக்கு எங்கிருந்து இவர் இறைவன், இவர் பக்தர், இறைவனுடைய பக்தர், இவர் மூடர், இவர் வெறுக்கத்தகுந்த எந்த பேதம் எங்கிருந்து வர முடியும் எனக்கு? அந்த வேத பாவம் இருக்கின்ற வரை அன்பும் வேத பாவத்துடன் தான் வெளிப்படும். அது முழுமையான அன்பாக இருக்காது, வேற்றுமை உணர்வுடன் கூடிய அன்பாகத்தான் இருக்கும். இப்பேற்பட்ட பக்தனுக்கு சமாதி நிலை கிட்டுவதும் கடினம். மேலே சொல்லப்பட்ட பாடலை போல சர்வபூதேஷு யஹா ஆத்மானம் பஷ்யேத் ஆத்மனி சர்வபூதானி பஷ்யேத். பரமாத்மாவிடத்திலே எல்லா ஜீவராசிகளையும், எல்லா ஜீவராசிகளிடத்திலும் பரமாத்மாவையும் பார்த்தல் என்பது இந்த பக்தனை பொறுத்த மட்டுக்கும் கொஞ்சம் கடினம். இந்த பக்தன் மத்தியமமான பக்தன். இப்ப இதுல நாம எங்க இருக்கோம் அப்படின்னு அழகா காமிச்சிட்டார். நமக்கு ஈஸ்வரனிடத்திலே பிரேமை இருக்கு, அவருடைய பக்தனிடத்திலே மைத்திரி பாவம் இருக்கு. பாலிசேஷு குழந்தை போல இருக்கக்கூடிய மூடர்களிடத்திலே நமக்கு கிருபண பாவம் இருக்கு. நம்மை வெறுக்கக்கூடிய இடத்திலே நமக்கு உபேக்ஷா பாவம். அவளை நாம விரும்புவதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை, ஒதுங்கி போய்விடி. உபேக்ஷா என்றால் விலகி போவோம், உதாசீனப்படுத்துவோம். இந்த நிலையிலே இருந்தால் அவன் மத்தியமமான பக்தன். இப்ப அவன் மத்தியமான பக்தனாய் இருக்கிறவன் உத்தமமான பக்தனாக வருவதற்கு முயற்சி எடுக்கணும். சரி, இப்ப உத்தம பக்தனை சொல்லிட்டார், மத்தியமமான பக்தன் அறிமுகப்படுத்திட்டார். அதம பக்தன் யாரு? ஆச்சார்யாமேவ ஹரயே பூஜாம் யப் ஸ்ரத்தயே ஹதே ந தத் பக்தேஷு ச அன்யேஷு சஹா பக்தஹ ப்ராக்ருத ஸ்மிருதஹ. இந்த பக்தனை பிராகிருத பக்தன் அப்படின்னு சொல்றார். அதமமான பக்தன் சொல்லாம பிராகிருத பக்தன். பக்தி செய்வதற்கு இப்பொழுதுதான் ஆரம்பித்து இருக்கின்றான். நான் அதம பக்தன் சொல்லிட்டா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக போய்விடும், நம்மால ஏத்துக்கு ஜீரணிக்க முடியும். அதனால என்ன பண்றாரு? பிராகிருத பக்தா அப்படின்னு சொல்றார். இப்பொழுதுதான் பக்தி செய்வதற்கு இவன் துவங்கி இருக்கின்றான். இது நாள் வரைக்கும் அபக்தனாக இருந்தான். இப்போ பக்தி செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவனாக இவன் இருக்கிறான். ஆரம்ப நிலையிலே இருக்கக்கூடிய பக்தன் யாரு? இவன் ஏன் ஆரம்ப நிலையிலே இருக்கிறான் என்றால், ஹரையே அர்ச்சாயாம் ஏவ, பகவானை அடைவதற்கு. இது நாள் வரைக்கும் பகவானை அடையணுங்கிறதெல்லாம் இவனுக்கு கிடையாது. மேலே சொல்லப்பட்டவர்கள் 2 பேருமே பகவான அடையணுங்கிற என்னெல்லாம் உடையவர்கள். ஆனால் அவர்கள் கீழே இறங்கி வரும்போது மத்தியமமான பக்தன் பேதபாவத்தோட இருக்கான், உத்தமமான பக்தன் அது கூட இல்லாம இருக்கான். ஆனா இந்த 3வது வகை பக்தன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். அர்த்தத்திலிருந்து, காமத்திலிருந்து, புண்ணியத்திலிருந்து விடுபட்டு
பகவானை நான் அடையணுங்கிற எண்ணம் வந்து பகவானை அடைவதற்குண்டான முதல் முயற்சியில இறங்கியிருக்கான். இன்னும் அவனுக்கு எல்லாம் இருக்கு. எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, ஆசைகள் இருக்கிறது, விருப்பு வெறுப்பு இருக்கிறது, கோபதாபங்கள் இருக்கிறது, இது வேண்டும் அது வேண்டும் இப்படி நடந்து வேணுங்கிற எல்லாம் இருக்கு. இருந்தும் இறைவனை தொழலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. அவன பிராகிருத பக்தன் அப்படின்னு சொல்றான். இப்ப இவன் எங்க ஆரம்பிக்கிறான்? அர்ச்சாயாம் ஏவ. முதல்ல இவன் ஆரம்பிப்பது பகவானுடைய அர்ச்சா தன்மை கொண்ட ஒரு வஸ்துவை எடுத்துக்கிறான். அர்ச்சாயாம். பகவான் வந்து இந்த உலகத்துல எப்படி இருக்காராம்? பரம், விபவம், வியூகம், அந்தர்யாமி, அர்ச்சா. இந்த 5 விதமாக இறைவனுடைய அவதார தத்துவமானது இருக்கான். அதுல பகவான் அர்ச்சாமூர்த்தியாக ஒவ்வொரு ஆலயத்திலும் விக்கிரகமாக குடிக்கொண்டிருக்கிறார், அவதாரம் எடுத்திருக்கிறார். நம்மால வந்து முதல்ல சொல்லப்பட்ட நாளையும் பார்ப்பது ரொம்ப கடினமா இருக்கு. பரம், விபவம், வியூகம், அந்தர்யாமி, இந்த 4 ரொம்ப கஷ்டம். பகவான் உனக்குள்ள அந்தர்யாமியா இருக்காருன்னா தேடி தேடி பார்க்க நமக்குள்ள எங்கேயும் காணும். பரமாத்மாவுடைய வியூகம் தான் இந்த உலகம் முழுக்க நிரம்பி இருக்கிறது. வியூகம் வகுத்து வரார் பகவான். அதுவும் கஷ்டமா இருக்கு புரிந்து கொள்வது. பரம் விபவம், பரமாத்மாவுடைய வைபவம் தான் இந்த உலகம் முழுக்க இருக்கிறது. கஷ்டம். பரமாத்மா பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கார். அவர் அங்கிருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? பரம். அப்போ இந்த நாளும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால பகவான் என்ன பண்றார்? அர்ச்சாமூர்த்தியாக நான் வருகிறேன். ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் நான் மூர்த்தமாக இருக்கிறேன். ஒவ்வொரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்தந்த ஸ்தலத்திலே வீட்டு இருந்து கொண்டு நான் அருள் பாலிக்கிறேன். அப்ப அங்கே போய் இவன் தொழ ஆரம்பிக்கிறான். பகவானை அங்கே போய் தேட ஆரம்பிக்கின்றான். அர்ச்சாயாம் ஏவ ஈகதே. பூஜை செய்ய ஆரம்பிக்கிறான், வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறான். பகவானை ஆலயத்திலே சென்று ஒரு மூர்த்தமாக வழிபாடு செய்தல், அல்லது தன்னுடைய வீட்டிலே அந்த மூர்த்தியை கொண்டு வந்து வைத்து ஷாலி கிராமமாகவோ அல்லது பகவானை ஒரு உருவமாகவோ வைத்துக்கொண்டு இறைவனை ஆராதனை செய்வதற்கு ஆரம்பிக்கின்றான். அர்ச்சாயாம் என்றால் பிரதிமா, ஒரு உருவம். பகவானுடைய உருவத்தை, அங்க அடையாளங்களை எல்லாம் கொண்டு உருவத்தை வைத்துக்கொண்டு வழிபாடு செய்வது. எப்படி? ஸ்ரத்தாயாம் பூஜாம் ஈகதே. நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறான் பூஜையை. ஸ்ரத்தாயாம் பூஜாம், ஸ்ரத்தையோட பூஜையை செய்கிறான். ஆனா யாரு? பிராகிருத பக்தன். இப்பதான் பக்தி செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா அவனுக்கு என்னடா இருக்கிறான்னா நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை தான் பெரும் மூலதனம். பக்தி வருவதற்கும் ஞானம் வருவதற்கும், ஞானம் முதிர்வடைந்து மோட்சம் கிடைப்பதற்கும் நம்பிக்கை தான் முதல் மூலதனம். நம்பிக்கை மட்டும் நம்மை விட்டு போய்விட்டது என்றால் பக்தியும் வராது, ஞானமும் வராது. அப்புறம் எங்கிருந்து மோட்சம் கிட்டுவது? அதனால இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை போடுறார். ஸ்ரத்தையா பூஜாம் ஈகதே. ஸ்ரத்தையோடு அந்த பிரதிமாவுக்கு, அர்ச்சாமூர்த்தியாருடைய பரமாத்மாவுக்கு பூஜை செய்கிறான். சரி, அதோட அவன் நிற்கிறானான்னு கேட்டா இல்ல. தத் பக்தேஷு அப்படி பூஜாம் ஈகதே. அவர்களுடைய பக்தர்களிடத்திலும் வழிபாடு செய்கிறான். சரி, மற்றவர்களிடத்திலே
பக்தர்கள் அல்லாதவர்களிடத்திலே வழிபாடு செய்வதில்லை. அதோட அக்னேஷு ச பிராமணேஷு ச, அக்னியும் வழிபாடு செய்வதில்லை, பிராமணர்களையும் மதிப்பதில்லை, அவர்களையும் அவன் வணங்குவது கிடையாது. எல்லோரையும் வெறுக்கிறான். பிராமணர்களை வெறுக்கிறான், அக்னியை வெறுக்கின்றான். அப்போ பிராமணனை வெறுக்கிறான், அக்னியை வெறுக்கிறான் என்று சொன்னாலே வேதங்களையும் வெறுக்கிறான் அர்த்தம். வேத கோஷங்களையும் வெறுக்கிறான், வேத வழிபாட்டு முறையையும் வெறுக்கிறான். யார் இந்த மாதிரி இறைவனிடத்திலே மட்டும் பக்தி கொண்டு உருவத்திடத்திலே மட்டும் இறைவனை தேடி நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யக்கூடியவனாய் மற்ற யாரையுமே அவன் பூஜிப்பதற்கு தயாராக இல்லை என்றால் அவன் பக்தர்களிலேயே மிகவும் மிகவும் பிராகிருத்தமான, இப்பொழுதுதான் துவங்கி இருக்கக்கூடிய பக்தனாக இப்ப நாம புரிஞ்சுக்கணும், அதமமான பக்தன். இந்த 3 பேரும் இந்த உலகத்தில் இருப்பதை பார்க்கிறோம். நாங்கள் ஆலயத்துக்கு போவோம், விக்கிரகத்தை ஆராதிப்போம், ஆனால் வேற யாரையும் நாங்கள் மதிக்க மாட்டோம். வேதம் ஓதக்கூடியவர்களையோ, வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களையோ, குருவையோ, அக்னி ஆராதனையோ எதையும் நாங்கள் மதிக்க மாட்டோம், விரும்ப மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். எதுவும் எங்களுக்கு தேவையும் இல்லை. இந்த முறை பக்தர்களுக்கு அடிப்படையா என்ன கிடைக்காதுடான்னா, நம்பிக்கை இருக்கு, ஆனா அந்த நம்பிக்கை என்னவாக மாறாது. குருவிடத்திலே போனால்தான் அறிவாக மாறும், நல்ல பக்தி என்பது வரும், அறியாமை நீங்குவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அது இல்லாத வரை அவர்கள் பூஜையிலே மட்டும் நம்பிக்கையுடன் செய்வார்கள். எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எப்படி செய்ய வேண்டும், இந்த பூஜையினால் நமக்கு என்ன கிடைக்கும், பூஜை செய்யக்கூடியவனும் பூஜை செய்யக்கூடிய மூர்த்தியினுடைய தொடர்பு என்ன, இரண்டுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, எந்த அடிப்படை ஞானமும் இவர்களுக்கு ஏற்படாததுனால, அஞ்ஞானம் இவர்களை விட்டு நீங்காததுனால மோட்சம் சித்தித்தல் என்பது நடக்காது. இந்த 3 விதமான பக்தர்கள், உத்தம பக்தன் பலவற்றில் ஒன்றையும் ஒன்றில் பலவற்றையும் பார்ப்பவன். மத்தியமமான பக்தன் இந்த பகவானிடத்திலே பிரேமையும் பக்தனிடத்திலே மைத்ரி பாவமும் மூடவர்களிடத்திலே கிருபா தன்மையும் துவேஷிகளிடத்திலே உபேட்சாவும் செய்கிறான். பிராகிருத பக்தர்கள் பகவானுடைய பிரதிமால மட்டும் வழிபாடு செய்கிறார்கள், மற்ற எல்லாவற்றையும் வெறுக்கிறார்கள். சரி, இன்னும் ஒருபடி மேல போறார். கிரகேத்வாபேந்திரியைரர்த்தான் யோ ந த்வேஷ்டி ந ஹ்ருஷ்யதி விஷ்ணோஹோ மாயாமிதம் பஷ்யத் சவை பாகவதோத்தமஹா. மறுபடியும் சொல்றார் ஹரி, இவர் பாகவத், உத்தமமான பாகவதன். உத்தமமான பக்தன், உத்தமமான பாகவதன் யாரு? யஹா இந்திரியைஹி அர்த்தான் கிரகித்வா அபி, இந்திரியங்களை கொண்டு இந்திரிய விஷயங்களை கிரகித்தாலும் கூட, இந்திரிய விஷயத்தை இவன் நுகர்கிறான். இவன் பக்தன் என்பதற்காக இந்திரிய விஷயங்களை நுகராமல் இருக்க முடியாது. இந்திரிய விஷயத்தை அத்தனையும் இவனும் நுகர்கிறான். நுகருகின்ற நேரத்திலும் கூட
எந்த அறிவுடன் அவன் நுகர்கின்றானாம்? இதம் விஷ்ணோஹோ மாயாம் பஷ்யன், இது விஷ்ணுவுடைய மாயை என்று எண்ணிக்கொண்டே. இதெல்லாம் விஷ்ணுவனுடைய மாயா. பகவானுடைய மாயை இத்தனை விஷயங்களாக இந்த உலகத்திலே பரிணமித்திருக்கின்றது என்கின்ற எண்ணம் உடையவனாய். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியம். ந துவேஷ்டி ந ஹிருஷ்யதி, அவன் எந்த விஷயங்களையும் இது எனக்கு பிரியமானது என்று விரும்புவதும் இல்லை. ந ஹிருஷ்யதி, இவை எனக்கு அப்பிரியமானவை என்று வெறுப்பதும் இல்லை. ந துவேஷ்டி, யோ ந ஹிருஷ்யதி ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான சமே பிரியா. 12ஆம் அத்தியாயத்தில் பகவான் பக்தனை பற்றி சொல்லும்போது சொல்றார், எனக்கு பிரியமான பக்தன் அவன் சொல்றார். அதையே இங்க பகவான் சொல்றார். இந்த ஹரி என்று சொல்லக்கூடிய ராஜா சொல்றார் நிமி சக்கரவர்த்தி இடத்திலே, இவன் உத்தமமான பக்தன். யாரே? விஷயங்களை நுகரும் போதும் கூட இது பகவானுடைய மாயா என்கின்ற எண்ணம் அவனை விட்டு நீங்கவில்லை. அதனால் அவன் எதையும் விரும்புவதும் இல்லை, எதையும் வெறுப்பதும் இல்லை. இவன் உத்தமமான பக்தன். சரி, இந்த உத்தமமான பக்தனை மறுபடியும் சொல்றார். தேகேந்திரிய பிராண மனோதியாம் யோ ஜன்மாப்யயக்ஷுத் பயதர்ஷ கிருச்ச்ரைஹி சம்சார தர்மை அபிமுக்யமானஹ ஸ்மிருத்யாஹரேர் பாகவத பிரதானஹ. இவன் தான் பாகவத பிரதானஹா. பக்தர்களிடத்திலேயே இவன் தான் சிறந்த பக்தன், பிரதான பக்தன், மேலான பக்தன். யார் அவன்? யஹா அவிமுஹ்யமானஹ, யார் ஒருவன் எந்த மோகத்தையும் அடைவது இல்லையோ அவன்தான் பாகவத பிரதானா, பக்தர்களிலேயே மிகவும் மிகவும் சிறந்த பக்தன். எது ஒன்றும் அவனை மோகம் அடைய வைப்பது இல்லை. செல்வத்தால் வரக்கூடிய மோகம், குலத்தால் வரக்கூடிய மோகம், தேகத்தால் வரக்கூடிய மோகம், வீட்டால் வரக்கூடிய மோகம், அறிவால் வரக்கூடிய மோகம், அழகால் வரக்கூடிய மோகம், பதவியால் வரக்கூடிய மோகம், புகழால் வரக்கூடிய மோகம், நல்ல கலைகளால் வரக்கூடிய மோகம், சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த ஒன்றும் அவனை மோகம் அடைய வைக்கவில்லை. இங்க எதனால் எல்லாம் இவன் மோகம் அடையலன்னு சொல்றார். பிறப்பு, ஜன்ம, இறப்பு, பசி, பயம், ஆசை, சிரமம், இவைகளால் இவன் மோகம் அடைவது இல்லை. இவைகள்லாம் என்னது? சம்சார தர்மகாங்கிறார். இவைகள்லாம் சம்சார தர்மமா. பிறப்பு, இறப்பு, சம்சாரம். சம்சாரம் என்னடான்னா இவதான், இதுதான் சம்சார தர்மம் முடிச்சுட்டார். அதனால இப்ப நம்ம சம்சார தர்மம், சம்சாரம், சம்சாரம்னா என்ன? அது சம்சார தர்மை. சம்சாரம்
சம்சாரத்தினுடைய தர்மம். யாராவது சம்சாரம்னா என்னன்னு கேட்டா இங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஜனனம் மரணம், பிறப்பு இறப்பு. ஜன்ம ஆப்யே, பிறப்பு இறப்பு. பிறகு க்ஷுத், பசி, பசி. அடுத்தது பயம், பயஹா. பிறகு தர்ஷஹா, கிருச்ரைஹி, சிரமம். இவைகள் தான் சம்சாரம். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பிறப்பு இறப்பு, பசி, பயம், ஆசை, சிரமம், முயற்சி. முயற்சியினாலே வரக்கூடிய கஷ்டங்கள். சரி, இவைகள்லாம் எங்க வருகிறது, எங்கே இருக்கிறது, எதுல இதெல்லாம் உணர்கிறோம்? தேக, இந்திரிய, பிராண, மனோதியாம். தேகம், இந்திரியம், பிராணன், மனது, புத்தி, தியாம் புத்தி. இவைகளிலே நாம் இவற்றை அனுபவிக்கிறோம். எவன் இவைகளை எல்லாம் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு தேகம், இந்திரியம், பிராணன், மனது, புத்தி இவைகள் எல்லாம் இருந்தும் இவைகளிடத்திலே இந்த எது ஒன்றையும் பிறப்பையோ இறப்பையோ பசியவோ பயத்தையோ ஆசையோ சிரமத்தையோ யார் ஒருவன் உணர்ந்து கொண்டு மோகிக்காமல் அதனிடத்திலே மயங்கி கிடக்காமல் இருக்கின்றானோ அவன் சிரேஷ்டமான உத்தமமான பாகவத பக்தன். ஒருவேளை நமக்கு இவைகள் ஏதா ஒன்றிடத்திலே மோகித்திருக்கக்கூடிய தன்மை இருந்தால் நாம் இன்னும் ஆழமாக இந்த மோகத்திலிருந்து வெளியில வருவதற்கு இறைவனை இன்னும் பலவந்தமாக பற்றி கொள்ள வேண்டும் என்றார். இன்னும் சிறந்த பாகவத பக்தன் யாரு சொல்றார்? யஹா காம கர்ம பீஜானாம் யஸ்ய சேதசி சம்பவஹ வாசுதேவைக நிலையஹ சவை பாகவதோத்தமஹ. பாகவத உத்தமமான மறுபடியும் உத்தமமான பாகவதன் இவன். சகாயேவ அவன் மட்டுமே உத்தமமான பாகவதன். யாரு? யஹா யார் ஒருவன் வாசுதேவா ஏகஹா நிலையா. வாசுதேவனிடத்திலே மட்டும் யார் ஒருவன், அவர் ஒருவரிடத்திலேயே யார் ஒருத்தன் நிலை பெற்று நிலையா முழுமையாக தன்னுடைய மனதை கொண்டு போய் நிலை பெற வைத்து யாரொருத்தன் அவரிடத்திலேயே லயப்பட்டு கிடைக்கின்றானோ அவரையே புகலிடமாக கொண்டு மனதை அவரிடத்திலேயே வைத்து யார் வாழ்கிறானோ சஹா பாகவத உத்தமஹா. இது வேணும் அப்படின்னா அவரிடத்திலேயே மனம் லயமாக இருக்கணும்னா இந்த மூன்றிலும் இருந்தும் அவன் விடுபட்டிருக்கணும். எந்த மூன்று? யஸ்ய சேதசி யாரொத்தனுடைய மனமானது காம கர்ம பீஜானாம் ந சம்பவஹா. யாரொத்தன் எந்த ஒரு பக்தனிடத்திலே காமம் என்பது எழவே இல்லையோ, இறைவனை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றிடத்திலும் அர்த்த காம புண்ணியம் இந்த மூன்றை பற்றி யார் ஒருத்தனுடைய மனதிலே ஆசையே எழவில்லையோ அந்த ஆசையினாலே வரக்கூடிய உந்து சக்தி தான் கர்மம்.
இந்த கர்மத்தை செய்ய வேண்டும், இந்த கர்மத்தை நான் செய்யாமல் இருக்கக்கூடாது, இந்த கர்மத்தை ஏன் செய்யாமல் விட்டேன், இந்த கர்மத்தை ஏன் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கர்மத்திடத்திலே எண்ணமும் உதித்துக் கொண்டு விதவிதமான கர்மத்தை செய்வதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த கர்மத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பீஜானாம், அந்த கர்மத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாசனைகளிடத்திலே யாரொருத்தன் தன்னை அழுத்திக் கொண்டு புண்ணிய பாவம் என்று சொல்லக்கூடிய வாசனைகளிடத்திலே அழுந்திக் கொண்டவனாய் புண்ணிய பாப கர்மங்களிலேயே தன்னை இணைத்துக் கொண்டு அதிலேயே யார் லயப்பட்டு கிடைக்கின்றானோ அப்பேற்பட்டவன் உத்தமமான பக்தனாக இருக்க முடியாது. யாரொத்தனிடத்திலே இவைகள் எதுவும் சம்பவா உற்பத்தியாகவில்லையோ. எப்படி இருக்கான் இவன்? வறுக்கப்பட்ட விதையை போல வாணலில போட்டு விதையை வறுத்து எடுத்தால் எப்படி அந்த விதையானது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பீஜமாக விதையானது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மரம் எப்படி வளராமல் வெறும் தோடு மட்டும் இருக்கிறதோ அதே போல இவனுடைய மனமானது பக்தியினாலே வாசனையானது முழுமையாக வறுத்தெடுக்கப்பட்டு விட்டது. வாசனை இல்லாத காரணத்தினாலே ஆசைகள் வறுத்தெடுக்கப்பட்டு விட்டது. ஆசை இல்லாத காரணத்தினாலே கர்மங்கள் வறுத்தெடுக்கப்பட்டு விட்டது. அப்பேற்பட்டவனுடைய சித்தம் பகவானிடத்திலே மட்டுமே வாசுதேவஹா ஏகஹா நிலையா, வாசுதேவனிடத்திலேயே லயம் நிலையம். ரொம்ப அழகான சொல். லயம் என்றால் ஒடுங்கி இருத்தல், நிலையாக நிச்சயமாக லயப்பட்டு இருத்தல். பகவானிடத்திலேயே மனம் புகலிடமாக பகவானை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய மனம். இந்த மூன்றும் மனதிலே எழாமை, காம கர்ம அதற்குண்டான பீஜமாக இருக்கக்கூடிய வாசனைகள், இவைகள் எதுவுமே இவனுடைய மனதிலே உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதோ, பகவானிடத்திலே மட்டுமே லயப்பட்டு இருக்கின்றதோ, அவனை இங்க உத்தமமான பாகவத உத்தமஹா இதி ப்ரூஹி, பாகவ உத்தமன் என்று எல்லோராலும் சொல்லப்படுகிறது. அதோட மட்டுமா? ந யஸ்ய ஜன்ம கர்மாப்யாம் ந வர்ண ஆஶ்ரம ஜாதிபிஹி சஞ்சதேஸ்மின்னகம் பாவோ தேகே வை சஹா ஹரேஹே பிரியஹா. யார் ஒருவனுக்கு இதெல்லாம் ஏற்படவில்லையோ அவன் சஹா ஹரேஹே பிரியஹா, அவன் ஹரிக்கு ரொம்ப 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 பிரியம். யார் ஒருத்தனுக்கு இதெல்லாம் ஏற்படவில்லையோ, என்னது என்ன ஏற்படவில்லை? அகம்பாவா. யார் ஒருத்தனுக்கு அஸ்மின் தேகே, இந்த தேகத்தில், நம்முடைய தேகத்தில், மூன்று தேகத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மூன்று தேகத்திலும் யார் ஒருத்தனுக்கு அகம்பாவா ந ஜாயதே, யார் ஒருவனுக்கு இந்த மூன்று சரீரத்திடத்திலும் நான் என்கின்ற பாவம் எழவில்லையோ அப்பேற்பட்டவன் எந்த ஜாதியிலே பிறந்திருந்தால் என்ன, எந்த குலத்திலே பிறந்திருந்தால் என்ன, சிறந்த குலத்திலே பிறந்திருக்கலாம், சிறந்த ஆசிரமத்திலே இருக்கலாம். யார் ஒருவனுக்கு இந்த அகம்பாவம் சரீரத்திடத்திலே இல்லையோ அவன் பகவானுக்கு ரொம்ப 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 பிரியமான பக்தன். ஹரேஹே பிரியா. அழகான இடம், ரொம்ப நெடிது விசாரம் செய்ய வேண்டும். அடுத்த வாரம் எடுத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।